வானத்தை பார்த்து பேசினார், அது அப்படியே ஆனது. வெளிச்சம் உண்டாவதாகன்னு சொன்னார், அது அப்படியே ஆயிற்று. உங்க லைஃப்லயும் சொல்லுவார், இவன் கஷ்டம் தீர்வதாகன்னு சொல்லுவார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்னு சொல்லுவார், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன்னு சொல்லுவார், உன் பிரச்சனைகளை மாற்றுவேன்னு சொல்லுவார். அவர் சொல்றது அப்படியே நடக்கும். கிதியோன் பயந்து போய் கிடந்தான். அவனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலியேன்னு. அடுத்த அதிகாரத்தில் அவன் பராக்கிரமசாலியை ஒரு சேனைகளோடு நின்றதை நம்ம பார்க்கலாம். அதனால நம்ம தளர்ந்து போக வேண்டாம். நம்ம எல்லாமே முடிஞ்சிட்டேன்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு லைஃப்ல ஹோப் இருக்குது, உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்குது. நீங்க பயந்துகிட்டு இருக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, தம்பி உனக்கு ஃபியூச்சர் இருக்குது. பிரதர் சிஸ்டர், நீங்க கேட்டுட்டு இருக்கலாம், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்குது, உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்குது. இன்னும் கூட நீங்க தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிற விதம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே யூடியூப்ல ஏன் எனக்கு மட்டும்னு சொல்லி ஒரு தலைப்புல நான் போட்டிருக்கேன். அதை இன்னும் நீங்க ஆழமா